சிஸ்டர், ஸ்னேகா எப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்ல. காலையில இருந்து உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ராசாத்தி வரலையா, ராசாத்தி வரலையான்னு. சரிங்க சிஸ்டர், நீங்க போய் பாருங்க. ரோஜா, வாங்க. உங்களை தான் காலையில இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல? என்ன முடிஞ்சதுன்னு ஒரு மாதிரியா சொல்றீங்க? எல்லாம் ஓகே தானே? முடிஞ்ச மாதிரி தான். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். எது நடந்திருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. பெரியத்த உட்பட எல்லாரும் ரோஜாவை அந்த வீட்டு வாரிசா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா லீகலா எதுவும் பண்ண முடியல. ஒரு சின்ன சிக்கல் ஆயிடுச்சு. சிக்கலா? ஆமாங்க, கடைசி நேரத்துல கண்மணி அணி அங்க வந்து என்னடி செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? நான் என்னத்த பண்ண? என்ன இதெல்லாம்? இப்பதான் பஞ்சாயத்து வேண்டான்னு சொல்லி உன்கிட்ட குமரன் பேசிட்டு சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்தான்ல? சத்தியம் பண்ணாரு, ஆனா அதை எங்க காப்பாத்தினாரு? நீங்க யார வேணாலும் தத்து எடுத்துக்கோங்க, யார வேணாலும் உங்க மருமகளா ஆக்கிக்கோங்க. அதெல்லாம் உங்க இஷ்டம். அதை தடுக்க நான் யாரு? எல்லாம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன வச்சுக்கிட்டே தான் அந்த ரோஜாவை வாரிசு ஆக்குவீங்கன்னு நீங்க சொன்னா அதுக்கும் நான் தயாராதான் வந்திருக்கேன். தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரோஜாவை தத்தெடுக்கிறது சரியில்லை. கொஞ்சம் தள்ளி போட்டுடலாமே. ஸ்னேகா, மனசை தளர விடாதீங்க. நீங்க ஆசைப்பட்டது நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்னேகா, ஃபீல் பண்ணாதீங்க. பெரியத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? லீகலா தத்தெடுக்கிறது வேணா தள்ளி போயிருக்கலாம், ஆனா ரோஜா என் பேத்திங்கிறத நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். அதை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொன்னாங்க. கவலைப்படாதீங்க. ரோஜாவை அந்த வீட்டு வாரிசாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நான் உங்க 2 பேரையும் நம்பிதான் இருக்கேன். மோனி மட்டும் சட்டப்படி அந்த வீட்டு வாரிசானா போதும். அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்கு? நிம்மதியா கண்ணு மூடுவேன். ஸ்னேகா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க சரியாய் வந்துருவீங்க. ரோஜாக்கு அம்மாவா நீங்களும் எங்க கூட சந்தோஷமா இருப்பீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன ஒரு அசாதி, உங்க ஆறுதல் வார்த்தையில தான் நான் உயிரை பிடிச்சு ஓட்டிட்டு இருக்கேன். நல்லது நடந்தா சரி. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. சரி ஸ்னேகா, நாங்க கிளம்புறோம். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. சரி, அவங்கள கொஞ்சம் பாத்துக்கோங்க. ரோஜா, வா, அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, வரோம். நாங்க போயிட்டு வரோங்க.
என்ன ஷாக்கிங்கா இருக்கா? என்னடா நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கேன்னு. ஆள் பார்க்க ஒன்னும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி இருந்துகிட்டு என்ன ஆட்டம் போட்டிருக்க. இப்ப எல்லாம் போச்சா? அத்தையே என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. திரும்ப நான் உள்ள வர முடியாதுங்கிற நினைப்புல குழந்தைய தத்தெடுத்து வாரிசாக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசையும் மாத்தி உன் காதலிய மனைவி ஆக்கிடலான்னு கனவு கண்டுட்டு இருந்தியா? அதுக்கெல்லாம் மொத்தமா நான் படிச்ச உடனே என்ன செய்யறதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்க, அப்படித்தானே? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. அதுவும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. உன் மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கு கேக்குது. அப்படி இல்லைன்னா செத்து போடின்னு தானே சொல்ற. சொல்லு, செத்து போட்டுமா? சொல்லியா? செத்துடட்டுமா? உனக்கு நிம்மதி தானே? செத்துடட்டுமா? சொல்லு, செத்து போட்டுமா? நான் செத்துடட்டுமா? சொல்லு. ஏய், செத்து போடி. ரைட். எப்போ நீயே என்ன செத்து போடின்னு சொன்னியோ அதுக்கு மேல நான் இங்க இருந்து பிரயோஜனமே இல்லை. கொண்டு வந்த விஷ பாட்டில் அப்படியே தான் இருக்கு. என்ன காரியம் நீ பண்றீங்க? நீ தானே என்ன செத்து போன்னு சொன்ன, அதான் குடிச்சிட்டேன். செத்து போயிடுறேன், நீ நிம்மதியா இரு. ஐயோ, நான் இப்ப என்னடி பண்ணுவேன்? மாடி உடனே ஹாஸ்பிடல் போலாம். இப்படியெல்லாம் நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக செத்து போக நான் என்ன லூசா? நான் குடிச்சது விஷம் இல்ல, தேன். அதே ஏமாத்த கொண்டு வந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம தித்திப்பு. ஆனா உனக்கு கசக்குது இல்ல? அந்த ஸ்னேகாவை பத்தி பேசினா மட்டும் இனிக்கும். இங்க பாரு, இப்படியெல்லாம் உனக்கு பிரச்சனை இல்லாம ஒதுங்கி போயிடுவேன்னு கனவு காணாது. அப்படி நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தா உன்னையும் சேர்த்து தான் நான் கூட்டிட்டு போவேன். ஜாக்கிரதை. அத்தை யாரை ஏத்துக்கிட்டாலும் அந்த ரோஜாவை இந்த வீட்டு வாரிசாக்க முடியாது. ஆக்கவும் நான் விட மாட்டேன். கண்மணி, நீ என்னதான் அழுது உருண்டு புரண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும். அது மாதிரி நீ என்னதான் தகுடு தத்தம் பண்ணாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். நீ வேணா பாரு, உன் கண்ணு முன்னாடியே ரோஜாவை இந்த வீட்டு வாரிசு ஆக்குறனா இல்லையா? அதெல்லாம் தானா நடக்கும். நீ பார்க்க தானே போற. அக்கா, உள்ள வரலாமா? என்ன மங்க புதுசா கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு வா. சொல்லு மங்க, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லக்கா,
கர்ப்பமா இருக்கேன்னு உங்களை ஏமாத்தினவ கண்மணி. அது மட்டும் இல்ல, இப்ப கூட ரோஜாவை தத்தெடுக்க விடாம டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து பிரச்சனை பண்ணி அதையும் கெடுத்தா. இப்படி எது செஞ்சாலும் உங்களை தடுக்கிறதும் ஃப்ராடுத்தனம் பண்ணி கெடுக்கிறதுமா இருக்கிற அந்த கண்மணியவே நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்க. பரவாயில்ல மங்க, நீ சொல்ல வந்ததை முழுசா சொல்லி முடிச்சிரு. ஆனா ராசாத்தி எந்த தப்புமே செய்யலக்கா. புனிதாவும் கபிலனும் காதலிச்சாங்க, அத சேர்த்து வச்சா. இப்ப புனிதாவும் கபிலனும் என்ன கெட்டா போயிட்டாங்க, நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. மத்தபடி ராசாத்தி உங்களுக்கு எதிராவோ இல்ல நம்ம குடும்ப தலை குனிற மாதிரி எந்த காரியமும் பண்ணதில்ல. சொல்ல போனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்னு தான் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கா. ஏ கண்மணி பஞ்சாயத்து கூட்டணும்னு சொன்னப்ப கூட ராசாத்தி தான் கண்மணி கிட்ட பேசி நம்ம குடும்பம் அசிங்கப்படாம காப்பாத்துனா. அதெல்லாம் உண்மைதான், நான் இல்லன்னு சொல்லலையே. ராசாத்தி ரொம்ப தங்கமானவ, அதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்ல. அப்புறம் ஏங்கா இனியனும் ராசாத்தியும் இன்னும் வெளியில இருக்கணும்? அவங்களையும் நம்ம வீட்டோட அழைச்சுக்கலாம்ல. ஆமால. சரி, நீ அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிடு. நீங்க நிஜமாதான் சொல்றீங்களா? நிஜமாதான் சொல்றேன் மங்க, அவங்கள வர சொல்லிடு. இல்லக்கா, அப்போ நான் அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மாத்தி எதுவும் பேசிட மாட்டீங்களே? உனக்கு என் பேச்சுல நம்பிக்கை இல்லல? ஐயோ அப்படி இல்லக்கா. ஓ மேல தப்பு இல்ல, நான் முன்னாடி நடந்துகிட்ட விதம் அப்படி. புனிதா, புனிதா வரமா. என்னம்மா? நீ போய் பூஜை ரூம்ல இருக்கிற கற்பூர தட்டை எடுத்துட்டு வா. என்ன பாக்குற, போய் எடுத்துட்டு வா. இனிய ராசாத்தியே இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இது சத்தியம். இது போதுக்கா, எனக்கு இது போதும். தேங்க்ஸ்மா. என்னங்க என்னங்க? என்னமங்க சின்ன குழந்தை மாதிரி சொல்லிட்டு ஓடி வர, என்ன விஷயம்? ஏங்க, இனியனும் ராசாத்தையும் அக்கா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. நிஜமாவா? அப்படியே மங்க. ஆமா சித்தப்பா. புனிதா, நீ ஆரத்தி கரைச்சுவே, நான் போய் இனியனையும் ராசாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்துடுறேன். என்னடி இது புது ட்விஸ்டா இருக்கு? நாம வந்த நேரம் அவளும் உள்ள வந்துருவா போல இருக்கு. வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். முடிச்சிட்டியா? இனியா வாங்க பொன்னி. வாங்க வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். இனியனும் ராசாத்தியும் இல்லையா? உள்ளதான் இருக்காங்க. ராசாத்தி, என்ன ஏதாவது சந்தோஷமான விஷயமா? எங்க கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. வாங்க அத்தை, உட்காருங்க. வாங்கம்மா. எனக்கு சந்தோஷத்துல கையும் உடல காலும் உடல. அப்படி என்ன அத்தை சந்தோஷமான விஷயம்? சொன்னா நீயும் இனியனும் நம்பவே மாட்டீங்க. சமந்தி, போதும், சஸ்பென்ஸ் தாங்கல. என்னன்னு சொல்லுங்க. ராசாத்தி, உன்னையும் இனியனையும் அக்கா வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. பழனிமலை முருகா, இப்பவாது கண்ணை திறந்தியே.
எந்த நாளுக்காக தான் சம்மந்தி காத்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா, இதுக்காக நாங்க வேண்டாத சாமியே இல்ல. கடைசியா மரகதம்மா மனசிறங்கி வந்துட்டாங்க. ஆமா, இப்ப மரகதத்த மனசுலயும் ராசாத்தி இடம் பிடிச்சிட்டா. இனிமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்பா, அத்தை, மாமா, ரோஜா எல்லாரும் வீட்டை விட்டு போயிடுவாங்களா? எனக்கு போர் அடிக்கும்ல. ஹேய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. எவ்வளவு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அவ எங்க போயிட போறா? இதே ஊர்ல தானே இருக்க போறா. என்ன ராசாத்தி, உங்க 2 பேரால நம்ப முடியலையா? உண்மையிலேயே அக்கா உங்க 2 பேரையும் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அதுக்கு இல்ல அத்தை, திடீர்னு ஏன் பெரியத்த எங்களை வீட்டுக்கு வர சொல்லணும்? அதுவா, நான் தான் அக்கா கிட்ட போய், ஏங்கா தப்பு செஞ்ச கண்மணியே மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க, ஒரு தப்பும் செய்யாத இனியனையும் ராசாத்தியும் வீட்டுக்கு கூப்பிடுறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். உடனே அக்கா, அதுக்கு என்ன, தாராளமா வரட்டும்னு சொல்லி, நான் சொன்னேன்னு சொல்லி நீ போய் கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரியத்தையா எங்களை கூட்டிட்டு வர சொல்லல? ஐயோ, யார் மூலமா சொன்னா என்ன? அதான் அக்கா வர சொல்லிட்டாங்கல்ல. கிளம்புங்க, டைம் ஆச்சுல்ல. இனியா, சீக்கிரம் கிளம்பு. இல்லம்மா, அது சரியா வராது. நாங்க வரல. என்னடா சொல்ற? இல்லம்மா, பெரியம்மா வந்து கூப்பிடாம நாங்க வர்றது சரியில்லை. அவங்க தானே எங்களை போக சொன்னாங்க. இப்போ அவங்களே வந்து எங்களை கூப்பிட்டுமா? என்னடா இப்படி பேசுறீங்க? அக்கா காதுல விழுந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் 2 பேரையும் எவ்வளவு சந்தோஷமா கூட்டிட்டு வர சொன்னாங்க தெரியுமா? நீங்க என்னடானா இப்படி பேசுறீங்க? நீங்க 2 பேரும் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டீங்கல்ல? அதெல்லாம் இல்ல அத்தை, என்னைக்குமே நாங்க உங்களுக்கு சின்னவங்க தான், பெரிய ஆளெல்லாம் இல்ல. ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல அத்தை. பெரியத்த எந்த தூண்டுதலும் இல்லாம அவங்களா என்னைக்கு எங்களை வாங்கன்னு சொல்றாங்களோ அப்பதான் நாங்க பெரிய வீட்டுக்கு வருவோம். ராசாத்தி, என்னாச்சு உனக்கு? எல்லாம் கூடி வர நேரத்துல ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா ராசாத்தி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. மரகதம்மாவே இப்ப மனசிறங்கி வந்திருக்காங்க. நீங்க இப்படி வரமாட்டீங்கன்னு சொன்னது தெரிஞ்சா அவங்க திரும்பவும் பழையபடி ஆயிட போறாங்க. ஆமா ராசாத்தே, நீ கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இப்ப அந்த கண்மணி வேற திரும்பவும் உள்ள வந்துட்டா. அப்புறம் அவ ஏதாவது தப்பா பேசி அக்கா உன்னை தப்பா நினைக்கிற மாதிரி பண்ணிட போறா. அதெல்லாம் பெரியத்தைக்கு தெரியும் அத்தை. நான் சொன்னதை அப்படியே போய் பெரியத்த கிட்ட சொல்லுங்க, அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ராசாத்தி, சொன்னா கேளு ராசாத்தி. ஏங்கா, நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, எங்களை அனுப்புறதுலயே குறியா இருக்கீங்க. என்ன மாப்பிள்ள நீங்க? இது உங்க வீடு மாதிரி, உங்களுக்கு இல்லாத உரிமையா? சரி, உங்களுக்கு எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப நீங்க போங்க. நான் பாட்டுக்கு அக்கா கிட்ட நான் போய் பேசி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு போய் அவங்க கிட்ட நீங்க வரலன்னு எப்படி சொல்லுவேன்னு தெரியல. அத்தை, இங்க உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க, பெரியத்த புரிஞ்சுப்பாங்க. சரி, நான் கிளம்புறேன். சரி, வரேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி அத்தை, நீங்களும் மாமாவும் இந்த வீட்டை விட்டு போகாதது.